பண்ணுறதோட நம்மளோட பொருளை காப்பாற்றுறது தான் இங்கே பெரிய விஷயமா இருக்கும் போல. சுற்றியில் வந்து எப்படா நம்ம ஒளி வாங்கிறது எனக்கு மட்டும் தான் இருக்காங்களா, இல்லை எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்காங்களாங்கிறது தெரியல. ஏதாவது ஒரு வழியில் வந்து இடைஞ்சலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எல்லளவு கூட நான் நினைக்க மாட்டேன் இன்னொருத்தருக்கு நம்மளால் இடைஞ்சல் இருக்கக்கூடாதுன்ட்டு. வாய்க்காரப்பில் மட்டை கிட்டே இருந்துச்சுன்னா கூட வெட்டி விட்ருவேன், ஒரு போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இருக்கக்கூடாதுன்ட்டு. ஆனால் நமக்கு அப்படி கிடையாது, 5 அடி கூட உள்ளே வரும், வெட்ட மாட்டாங்க. என்ன அப்படி? அதாவது எப்படின்னா, நம்ம ஒளிஞ்சோம் அப்படின்னா அவங்க அதாவது இப்போ மனுஷோட வாழ்க்கையே அப்படி தான். நான் ஒருத்தர் அடித்து தான் ஒருத்தர் முன்னேறணுன்னு இருக்காங்க. இந்த எண்ணம் எத்தனை நாளைக்கு இருக்குன்னு தெரியாது. நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஒருத்தரை என்னை அடித்து இப்போ நீங்கள் ஏறணும்னு நினைக்கிறீங்க, ரைட்டு. உங்கள் வழியில் நான் ஒரு துளி கூட நான் வரமாட்டேன். ஆனால் நீங்கள் எத்தனை நாளைக்கு இருந்துருவீங்க? இந்த வீடியோ பார்க்குற உங்களும் இல்லைங்க, அக்கம்பை எங்கள் பக்கத்தில் அப்படி திருச்சி விவசாயி. இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 17ஆம். நம்ம ஒரு 4 நாளாக போகுது சாமந்தி பதியம். இந்த 2 சரவும் கிடையாது, அங்கிட்டு இல்லை 2 சரவுமே சாமந்தி பதியம் கொண்டிருக்கோம். பட் பதியம் மிச்சம் இருக்கிறதுனால அந்த கடைசியில், ஏன்னா அந்த கடைசியில் ஒன்று அப்படின்னா நம்ம வண்டி வேறு டிராக்டர் வர்றதுக்கு இது தோதான வழியாக இருக்கும். அந்த ஏன்னா நம்ம கேந்தி பதியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 நாளில் நான் வளையா முடிச்சு விட்ருவேன், வள ஓட்டி விட்ருவேன். அதே மாதிரி அது வந்து 4 ஆகும். அப்படிங்கிறதுனால 4 மாதம் ஆகும், இது 2 மாதம்னு வச்சுக்குவோம். அதை கணக்கு பண்ணி நம்ம அந்த 2 பதியம் மிச்சம் இருக்குதுன்னு சொல்லிட்டு 300 பதியம் ஊன்றணும். அந்த பதியத்தில் இன்றைக்கி ஒரு 20 பதியத்து பக்கத்தில் பிடிங்கிட்டு போயிட்டாங்க. ஒரு 15-17 பதியம் இருக்கும், மிச்சம் ஒரு 2 பதியம் தான் இருக்குது. நான் ஒரு 20-30 பதியம் எடுத்து வச்சுருந்தேன், ஊன்னது போக மிச்சம் ஒரு 2 பதியம் தான் இருக்குது. அதையும் காமிக்கிட்டு போய் ஊன்னதை ஷார்ட்ஸ் வீடியோவை போட்டிருக்கேன். எங்கன்னா காணாங்கிறத அதையும் ஷார்ட்ஸ் வீடியோவை போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் நான் அப்படியே வச்சுருந்தேன், இன்னும் ஒரு 2 பதியம் தான் வச்சுருக்கேன். இந்த பதியம் 2 பதியம் தான் இருக்குது. இது ஃபுல்லாக பதியம் வச்சுருந்தது தான் ஃபுல்லாக. அந்த பாருங்க, அந்த ஒரு பாத்தியில் அப்படியே பிடுங்கிட்டே போயிட்டாங்க. பதியத்தை பிடுங்கிட்டு அவன் கேட்டிருந்தவங்கள ஒரு 10 பதியம் கொடுத்துருக்கலாம். ஒன்று அதை பிடுங்காமல் ஒரு 10 பதியம் நான் கொடுத்துருப்பேன். ஏன்னா பதியம் நம்மகிட்ட தான் இருக்க 20 பதியம் அப்படின்ட்டு. வேறு கோழியை வேறு விட்டு இறச்சிக்கிட்டு கிடக்குறாங்க, இறச்சி தள்ளுது. அவங்க ஒரு தரமும் சுத்தம் பண்ண முடியல. அவங்களும் புரிஞ்சுக்க முடியாறாங்க. விவசாய மன்றத்தில் தான் கொண்டு வந்து விட்டுவிட்டு ரொம்ப பண்ணுறாங்க அவங்க எல்லாம். பாருங்கள், இந்த கோரப்பில்லு நம்ம பதியம் உண்ட மேலே ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். வெறும் கோரை பொறிக்கிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரமாக பதியம் ஒன்று இருந்துச்சு, நான் கோரை பொறிக்கிட்டு இருந்தேன். எதனால் பொறுக்கணும் அப்படின்னா, இதனால தான். ஒரு கேப் விடாமல் வந்துச்சு. இந்த கோரையை மட்டும் அழிக்க முடியாத சீக்கிரம். இப்போ இந்த ஈரத்தில் பிடுங்கலாம், இன்னும் இந்த இது தான் வரும். ஆனால் இந்த கிழங்கு வந்தால் தான் அடுத்து இந்த பாருங்க, இந்த மாதிரி கிழங்கு இது பச்சை இருக்குது. இப்போ இது பிடிச்சது அப்படின்னா பெருசாக இந்த மாதிரி கோரைக்கிழங்க பிடிங்கிட்டு இருந்தேன். அதான் வேலை. பதியமாக உண்டிக்கிட்டு இந்த கோரைக்கிழங்கு நான் பிடிங்கிட்டு இருந்தேன், மடையை அடைச்சிக்கிட்டு. அவங்கள பதியம் உண்ட விட்டுருந்தேன். ஏன்னா இந்த மாதிரி வந்துடும், களை வெட்ட முடியாது அப்படின்ட்டு. இப்போ பதியம் உண்டி 4 நாள் கூட இல்லை, ரொம்ப வந்துருச்சு. எந்த மாதிரி பில்லெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இருங்க வரேன். இந்த கிழங்குங்கண்ணே ஏகப்பட்ட கிழங்கு இருக்குது. வருங்க, ஒரே இடத்துல எத்தனை கோரை பில்லு. இந்த அழிக்க முடியாது கோரையை. பா கோரையான கோரை கிடக்குது. அதே மாதிரி களைகளும் வந்துருச்சு பாருங்கள். இதில் கூட அதிகமாக தெரியல, அங்கிட்ட நிறைய தெரியுது. கம்பல்சரி களை வெட்டி விட்டாங்க. வரும் வந்துருச்சு, ஃபுல்லாக வந்துருச்சு. அதே மாதிரி கோரைக்கிழங்கு சைடில் இருக்குது, இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. ஆனால் எவ்வளோ கிழங்கு பொறுக்கியுமே இருக்குது இன்னும். இந்த கோரை பிள்ளை பிடுங்கிறதோட கிழங்க பிடுங்கினோம்னா தான் நம்ம அடுத்த தடவை வராது. இதெல்லாம் ஒழிக்க முடியாதுங்க. நான் நிறையா ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அதனால் தான் இப்போ பிடிங்கிட்டு இருக்கேன். இப்படி கண்ணு தெரிஞ்சவரெல்லாம் பிடிக்கிட்டு மிச்சதெல்லாம் களை வெட்டி விடணும். களை வெட்டும் போது வந்துச்சுன்னா எடுத்துருங்க. ஒரு குண்டாய் ஒன்று கொடுத்துருக்கேன், வெளில வராட்டியும் பரவாயில்ல, நீங்கள் அதில் பொறுக்கி போட்டுருங்க, நான் கூட தூக்கி குடிக்கிறேன் அப்படின்னு. களை வெட்ட சொல்லணும். எல்லாம் மாறும், புல்லு நிறைய வந்துருச்சு, பூண்டு புதறு எல்லாம் வந்துருச்சு. அங்கிட்ட நம்ம கேந்திக்கெலாம் 1 வாரம் ஆச்சு களை வெட்டவே. இங்கிட்டு 3 நாளில் மறுபடியும் வெட்டணும். வெட்டிக்கிட்டே இருக்கணுங்களை.
இன்றைக்கி அந்த குறைப்பதியம் சொல்லியிருக்கேன், கேந்தி பதியம் இன்றைக்கி வரும். இன்றைக்கி அடுத்த ஒரு வீடியோவில் போடுறேன் அதை. ஏன்னா நான் இது காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். 6 மணி உங்களுக்கு இந்த வீடியோ பண்ணியிருக்கிறது மணி 7. நான் 6 மணிக்கு காட்டுக்கு வந்தேன். இந்த பாருங்க குறை. இந்த மாதிரி கிழங்கூட எடுத்தால் தான் நமக்கு வந்து அடுத்து வராது. நம்ம வெறும் பில்லை மட்டும் பிடிக்கிட்டோம் அப்படின்னா அது அடுத்தடுத்து நம்ம நாசம் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. வரும் என்னமோ முளைப்பாரி போட்ட மாதிரி. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அழகாக இருக்குது. அழகாக இருக்கிறது பூரா ஆபத்துதேன். ஏகப்பட்ட கிழங்கு இருக்குது. அன்றைக்கே மடிமடியாக போயிருக்கணும். இன்றைக்கி அதை விட கூட இருக்கும் போல இருக்குது. 4 மழை அடித்ததுக்கப்புறம் கிழங்கு பூரா வெளில தனியாக தெரியுது. நல்ல வேலை இது உள்ள மண்ணுக்குள்ளே இருந்துச்சுன்னா வெட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான் களை. 2 நாளைக்கு ஒரு தடவை வெட்டிக்கிட்டே கிடக்கணும். இதே யாரும் அமுத்தி விட்டு போகிறாங்க. கால் மிதி யாரும் தெரிஞ்சு அமுத்த போகிறது கிடையாது. தெரிஞ்சு என்ன எடுத்துகிட்டு போவாங்க. சரிங்க, மணி 7 ஆச்சு. நம்ம போய் பதியத்தை வாங்கிட்டு வர்றதுக்கு வழியாக பார்ப்போம். பதியம் நான் இன்றைக்கி போகல, அதனால் வேறு ஒருத்தர் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் பதியத்தை. மாதிரி பதியம் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னேன். வாங்கிட்டு வந்துடுறேன் நாப்பில். ஒரு ஆள் வரட்டும். அவங்களே நம்மளும் கொஞ்சம் இதுலேயுமே பில்லு வந்துடுச்சு. ஏன்னா இதோட சேர்ந்து தானே பார்த்து கேட்டோம் நம்ம. இல்லை எல்லாம் பக்கத்துலேயே கட்டுறேன்னு நினைக்காதீங்க. இல்லை இந்த கோரக்கட்டையை பிடிக்கிட்டு இருக்கிறேன். இதெல்லாமே களை வர ஆரம்பிச்சிச்சு. இதையுமே சுரண்டு விடணும். இப்போ மழை இல்லைன்னா ஒரு சுரண்டு விட்டு விட்டுறான். மழை இருக்குங்கிறது தான் நம்ம களாவட்டியில் கூட வராது. ஆனால் நான் ஒரு 2 நாள் கேப் விட்டுச்சு அப்படின்னா எல்லாம் சுரண்டி விட்டுற வேண்டியதான். சரி பார்ப்போம். கம்பல்சரி களை சுரண்டி விட்டே ஆகணும். பக்கத்தில் காமிச்சா தான் உங்களுக்கு புரியும், தெரியும். நம்ம எட்டத்தில் இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியல, பக்கத்தில் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ களை இருக்குது. இந்த ஸ்டேஜ் இருக்கும்போதே சுரண்டி விட்டுறணும். இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஆணி வேறு நம்ம எங்கேயாவது சுரண்டிட்டு போகிறதுக்குள்ளே அது பெரிய இன்னும் பெருசாகி போகும். அழிக்க முடியாது. அப்புறம் பதியத்தை பூரா வீணாக அடிச்சுப்படும். என்னோடய சாமந்தி பதியம் திருட்டு இதெல்லாம் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். பதியத்தை போய் திருட்டுறங்க தான் வேதனையாக இருக்குது. நீ கேட்டிருந்தேன் நான் எடுத்துகிட்டு போய் இல்லாட்டி இங்கே தனியாக பதியம் வச்சுருக்கேன். நீங்கள் அதில் எடுத்து போனால் நான் சங்கடப்பட முடியல. இப்போ நான் போய் அந்த இதில் போய் கால் மீதி விழுந்துச்சு அப்படின்னா அடுத்த அது இன்னும் ஒட்டிக்கு 2 வேலை மாதிரி ஆயிரும். ஏன் இப்படி திருடுறாங்கன்னு தெரியல. திருட்டுறாங்க நம்ம. ஆனால் திருடுறாலாம் தெரியுது. ஒன்றும் பேச முடியாத சூழ்நிலை இருக்கேன் நான்.